சோலோ லெவலிங்கோட நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு சீசனுமே இருக்கு. 10வது வரைக்கும் ஒரு 6 எபிசோட் இந்த சீசன்லேயே இருக்கு. ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லெவலிங்கோட சீசன் 3 எபிசோட் 7 தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம ஜினுவுக்கு முன்னாடி இது வந்து பேசுறது எல்லாமே அப்படியே கோட்டோ மாதிரியே இருக்கும். ஸோ கோட்டோ அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும். ஸோ இது மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது கோட்டோட தலையை தின்றுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மூலியமா அவன் பவரையுமே எடுத்திருக்கும். இது கத்துல இதோட ஆரம் அப்படியே எமிட் ஆகுமா? இது ஜின்வுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலனா கூட அவன் பின்னாடி இருக்க கல்லு காத்துன்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கரமா பறந்துட்டு இருக்கும். அந்த இடமே ஒரு பேட்டில் ஃபீல்டு கணக்கா மாறிட்டு இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஆரம் எமிட்டிங்க்கே. அப்படியே அங்க ஒரு கட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறானுங்க. அந்த லைவ் வந்து கட்டா இருக்கும்ல, அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு காட்டுறானுங்க. என்னதான் இந்த லைவ் வேர்ல்டு வைடா போயிருந்தாலுமே இவங்களுமே அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. நம்ம ஜூயா இருக்கட்டும், நம்ம கேப்டன் இருக்காருல, அவருமே பார்த்துட்டு இருப்பானுங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப ஷாக்கா இருப்பாங்க. பிகாஸ் என்ன நடந்துச்சு, அங்க இருக்கவங்களே என்ன நடந்துச்சு, இந்த மாட்டம் நடக்கக்கூடாது, இந்த நேரத்துலயா கட் பண்ணுவீங்கன்ற மாட்டம் இவங்க ரொம்ப பதறி இருப்பானுங்க. அண்ட் அதே சமயம் நைஸ் கில்டா இருக்கட்டும், ஃபேம் கில்டா இருக்கட்டும், நம்ம ஒயிட் டைகரோடது, சாய் ஜாங்கினோடதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப பயங்கரமா இருப்பானுங்க. ரொம்ப பதட்டமா இருப்பானுங்க. காரணம் என்னன்னா நம்ம மீன் செத்தால அதை இவங்க பாத்துருவானுங்க. அண்ட் புதுசா அந்த எனிமி வந்துச்சுல அந்த எறும்பு, அதையுமே இவங்க பாத்துருவானுங்க. ஏன்டா விலகாதவங்களே இந்த நேரத்துல கட் பண்ணுவீங்கன்ற மாட்டு எல்லா மனுஷனுமே ஒரு மார்க்கமா இருப்பானுங்க. இந்த மாட்ட நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியலையே, உள்ளா இருக்கவங்க உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே குழப்பத்துல இருக்கப்ப திடீர்னு சாக்காவாங்க. அப்படியே கட் பண்ணோம்னா இந்த பகுட்டு வந்து பேசிட்டு இருப்பானுங்க. டேய் எறும்பே, நீ கொஞ்சம் டேஞ்சரான ஆளவதான் வச்சிருக்க, நீதான் கிங்கா? அப்படி கூட சொல்லிக்கலாம், நான் தான் கிங்கு. சார் நீங்க இப்ப கேட்டீங்களே, இதுதான் அவங்க லாஸ்டா பேசினது. இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இருந்து எந்த ஒரு டீட்டெயிலுமே வரல. சொல்ல போனா இதுக்கப்புறம் கோட்டோட கான்டாக்டே எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். சே, என்னடா சொல்ற? அந்த எறும்பு அந்த மான்ஸ்டர் வந்து கோட்டோ டேக் டவுன் பண்ணிருச்சா, கோட்டோவை கொன்றுச்சா? இதே நீ நம்ப சொல்றியா? எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் சார் தெரியுது. என்னடா சொல்ற? சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த மான்ஸ்டர் எங்க இருக்கு அதையாச்சும் சொல்லித்தல. சார் அது இப்ப குயின் லேயருக்கு போயிருக்கு, அது உள்ளதான் இருக்கு. என்னடா சொல்ற? உண்மையிலேயுமா? கொரியன் டீம் எல்லாமே உயிரோட இருக்காங்களா இல்லையா சொல்லு அப்படிங்கிறப்ப இவன் மானிட்டரை பாப்பா பாருங்க, பெரிய சாக்காயிருவான். பிகாஸ் சார் இந்த இடத்துல அந்த எறும்புக்கு நிகரான ஒரு பவர் அப்படிங்கிறது அங்க இருக்கும். இதை கேட்டானு உனக்கு பெரிய சாக்காயிரும். என்னடா சொல்ற? உண்மையாலுமா? அந்த பிராட்காஸ்டிங்க கொண்டு வாங்கடா, கொரியன் டிவி ஆன் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னன்னு தெரியலமா, இந்த டிவி கொஞ்சம் ஒர்க் ஆகலை, என்னன்னு வந்து பாக்குறியா? அடையாமா நீ வேற அப்படிங்கிற மாதிரி இவ கதை சாத்திட்டு போயிடுவா. அண்ட் இவ வந்து படிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினைப்பாங்க. அண்ட் இவ நம்மள மாதிரி போல இருக்குங்க, படிக்கலாம் இல்ல, போன் நோண்டிட்டு இருக்கா. அண்ட் இவளுமே சாக்காவா. நம்ம சேர்மன்லாம் பார்த்தா சேரை உடச்சிட்டு எந்திரிப்பாரு. என்னடா இது எல்லாருமே ஏன்டா இவ்வளவு சாக்காகிறாங்கன்னு பார்த்தா நம்ம ஜின்வு வந்திருந்தால அது டிவியில போட்டுருவானுங்க. ஜின்வு டோக்கு நிக்கிறத டிவில எல்லாம் பார்த்துட்டு இருக்கப்ப ஓங்கி ஒரு குத்து விடும் பாருங்க. இது குத்துன்றது டைரக்டா இருக்கும். அடிச்சு கீழே தரையெல்லாம் பேந்து காத்தெல்லாம் வெடிச்சு அந்த சாக்குவே பார்த்தோம்னா 6 எமிட் மேல பறக்கும். ஸோ அந்த இடமே ஒரே குத்துல பேட்டில் ஃபீல்டெல்லாம் கிடையாதுங்க, பயங்கரமான ஒரு ஃபீல்டா மாறிடுமா. இவங்க எல்லாத்துக்குமே பெரிய சாக்காயிரும். டேய் அவங்க 2 பேரோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு, அவங்க மேஜிக் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கு. என்னடா இருந்தாலுமே அவன் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது டைரக்ட் ஹிட்டடா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலங்கிறப்ப அந்த இடமே அப்படியே அமைதியா இருக்குமா. நீ என்ன லாய்க்கு இல்ல, உன்னையெல்லாம் எவன்டா கிங்குன்னு சொன்னதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கே ஒரு சாக்காயிரும். இவங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பானுங்க. பார்த்தா அப்படி ஒரு டைரக்ட் ஹிட் வாங்கியிருப்பான்ல, இவன் தலை மட்டும்தான் அசைஞ்சிருக்கும், இவன் உடம்பு கூட அசைஞ்சிருக்காது. அப்படின்னு துப்பிட்டு டாமினேட் டச் ஆக்டிவேட் பண்ணுவான் பாருங்க. இதால நிக்க கூட முடியாது, டக்குன்னு அப்படியே மண்டி போட்டுருமா. இப்ப வாங்கிக்கூடான்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு குத்து விடுவானா. குத்துன நம்ம ஒரு 25 அடி பறந்து போயிருப்பாளா, இவன் 250 அடி பறந்து போய் விழுவான். இவன் உழுந்த இடம் அப்படிங்கிறது பயங்கரமா வெடிச்சு செதறுமா. சொல்ல போனா நம்ம கேமராமேனா இருக்கட்டும், ரீப்பரா இருக்கட்டும், 2 பேரும் வேற ஒரு உலகத்துக்கே போயிருவானுங்க. டேய் உண்மையை சொல்லு, அவன் மேஜர் டைப் இல்ல தானே? என்னாலுமே அதை பெருசா நம்ப முடியாது. இந்த புகை எல்லாத்தையுமே அது கிழிச்சுக்கிட்டு வருமா. நல்ல வேலை என்னோட எக்ஸோஸ்கெலட்டன் இருந்தனால மட்டும்தான் நான் தப்பிச்சேன், இல்லாட்டினா வேற மாட்டம் மாறி இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவன் மறுபடி டாமினேட் வச்ச போலான்னு சொல்லிட்டு பார்ப்பான். பட் இது வேகமா வந்து மண்டைக்கு மேல வந்து ஒரு அட்டாக்க போடும் பாருங்க. நம்ம ஜினு அதை அசால்ட்டாவே டாஸ் பண்ணியிருப்பான். இவன் பதிலுக்கு வயிற்றுல ஒரு குத்து விடுவான். இந்தா வாங்கிக்க, உனக்கு மட்டும் அடிக்க தெரியுமான்னு சொல்லிட்டு இது மூஞ்சில ஒரு குத்து ஓடும். இந்தாடா வாங்கிக்கோடான்னு சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி குத்திப்பானுங்க. இவங்க 2 பேர் குத்துறானுங்களே, இந்த மாத்தி குத்தியதுல வர ஆறா அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். இந்த ஐலாண்ட் இருக்குல்ல, அந்த ஐலாண்டே ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்கும். நம்ம கேமராமேன்லாம் வந்து நிக்க கூட முடியாது, அவனா மயக்க போற ஸ்டேட்டிக்கா போயிடுவான்.
ஸோ ஏறான் கண்டரால கூட இந்த இடத்துல இவங்க ரிலீஸ் பண்ற ஆறாவை அப்சர்வ் பண்ணவோ இல்லை அந்த இடத்துல நிற்கவோ கூட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு பயங்கரமா விட்டுட்டு இருப்பானுங்க. என்னது என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாமே இழந்துட்டு இருக்கனா? என்னது இது? இவன் உண்மையிலே யாரா இவன் சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி மாத்தி முறைச்சிட்டு இருப்பானுங்க. மறுபடியும் 2 பேர் குத்திப்பாங்களா? பட் ஜின்னு இந்த தடவை பேக் ஆஃப் ஆகிற மட்டுமே தெரியும். இவனோட செல் எல்லாமே உடஞ்சிட்டு இருக்கு. இது நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இது எனக்கு நடக்கவே கூடாதுன்னு சொல்றப்ப மூஞ்சி பக்கத்துல வந்து ஒரு குத்து விடுவானா, அப்படி மேலாக்க பறந்துட்டு இருக்கப்ப இது வாயிலேருந்து என்னமோ ஒன்று எடுத்து விட்டுரும். ஸோ இது டைரக்டாவே நம்ம ஜின்னு மேல பட்டுரும். என்ன மேட்டர்னா இது வந்து ஒரு பாய்சன் அண்ட் சாதாரண பாய்சன் கிடையாது. கோன் ஸ்னேல்னு சொல்லிட்டு ஒரு வைல்டு லைஃப் அனிமல் இருக்கான். அதாவது எப்படின்னா காடுகள் வந்து இது நேச்சுரலாவே கிடைக்கக்கூடிய ஒரு பாய்சன் தான். பட் இது லீத்தலான ஒரு இதுதான். ஸோ ரொம்ப பயங்கரமான ஒரு பாய்சன் தான். இது கூட மேஜிக்கை கம்பைன் பண்றப்ப இது பயங்கரமான ஒரு பாய்சனா மாறிடுமா. ஸோ அவனோட முடிவு அப்படிங்கிறது இங்கே உறுதியாயிருச்சு. சாவுடான்னு சொல்லிட்டு ஒரு குத்துலாம் வருமா, நம்ம ஜின்னு அப்படியே மண்டி போட்டு உட்காந்துருப்பான். அப்படியே வெளியில நம்ம பீட்டா டீமை காட்டுறானுங்க. வந்து பார்த்தா ஒருத்த மட்டும் தனியா உட்காந்துருப்பான். டேய் மற்றவங்க யாரும் வரலையா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்ல இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, நம்ம இந்த பேட்டில வின் பண்ணவே முடியாது, நீ எஸ்ராங்கா இருக்கலாம் இல்ல அதுக்கு மேல இருக்கலாம், நீ எவன வேணா இருந்துட்டு போ, ஈவன் நம்ம கோட்டோவால கூட இந்த பேட்டில வின் பண்ண முடியாது, நான் பார்த்தது அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயமே கிடையாது, மனுஷங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்குமானா. டேய் ஏடா வளரிட்டு இருக்கா, பைத்தியம் மட்டும் வளராத, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்குமானா. இல்ல இதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமா வளரிட்டு இருப்பான். நீலாம் எதுக்குமே லாய்க்கலடா அப்படின்னு சொல்லிட்டு இவனை தூக்கி போட்டு அப்படியே ஒரு பார்வை பார்ப்பாளா. ஸோ இவங்களை ரெஸ்கியூ பண்ற ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது மேலே பறந்துகிட்டே இருக்கும். இப்போ எல்லாம் வந்துட்டாங்கன்னா இவங்களை ரெஸ்கியூ பண்ணிடலாம். அப்படியே நம்ம ஜின்னுவை காட்டுவானுங்க. ஜின்னுவை வந்து அட்டாக் பண்ண போயிருந்தாலுமே ஜின்னு வந்து ஈஸியாக பிடிச்சிருவான். என்னது இதெல்லாம் நம்பவே முடியலன்னு சொல்றப்ப ஓங்கி ஒரு குத்து மூஞ்சில விடுவானா, வாங்க அடிக்கு மடான்னு போய் விழுவோம். பார்த்தா இவனோட பாய்சன் வந்து அப்படியே நல்லிஃபிகேஷன் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னால இதோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்க முடியுது. இது இப்ப பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு என் மேல பாய்சன் பட்டதுனால இந்த ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கலாம். என்னோட பர்செப்ஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதுனால இதோட ஃபீலிங் வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் இப்போ இது பயங்கரமான ஒரு பதட்டத்துல இருக்குது. என்னால அது உணர முடியுது. பட் நானுமே அப்படிதான் இருக்கேன். ஏன்னா சாக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவானா, ஒரு ஜம்ப் அடிச்சு டைரக்டா போய் மண்டையில வைக்கலான்னு இறங்குவான். பட் இது டாச் பண்ணிருமா, எல்லாத்துக்குமே பெரிய ஷாக்காயிரும். அது எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. இது பாட்டு மேல பறந்துட்டு இருக்கும். என்னோட பாய்சன் வந்து ஒர்க்கே ஆகல. இப்போதைக்கு என்னால ஸ்ட்ரென்த்தை வந்து நம்பவே முடியாது. ஸ்ட்ரென்த் வைஸா பிசிக்கல் டேமேஜ் வைஸா அவன் ரொம்ப அதிகமா இருக்கான். இது வேற வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணும்னா, என்னோட ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இது உடம்பு வந்து அப்படியே சுருக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வாடா, என்னோட சைஸை வந்து நான் சுருக்கிட்டேன், என்னோட உடம்பு வந்து நான் குறைச்சிட்டேன், இப்போ என்னோட ஸ்பீடு அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும், என்னோட எஜிலிட்டி நான் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிட்டேன், வாடா சண்டைக்குன்னு சொல்லிட்டு இது நின்றுட்டு இருக்குமா, வாடாடே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கத்தி எடுத்துட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் நின்றுட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தோம்னா கையை வந்து உள்ளார விட்டுருமா. தம்பி என்ன அங்க தேடுறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு பின்னாடி அப்படியே அடிக்கலான்னு போவான். பட் இவனை ஈஸியாவே பிடிச்சி ஒரு தள்ளி விடுமா. இதே ஒரு ஸ்லிங் ஷாட்டை யூஸ் பண்ணி இவன் என்ன பண்ணுவான்னா மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருவான். 2 பேரும் அப்படியே நேருக்கு நேர் பார்த்துட்டு இருப்பானுங்களா. 2 பேருக்கு கண்ணிலேயும் ஒரு பயங்கரமான ஒரு கோவம் தெரியும். இவங்களோட ஃபைட் அப்படிங்கிறது யாராலுமே பார்க்க முடியாது. இவனோட ஸ்பீடை மட்டும் பிடிக்கல, இவன் ரொம்ப ஸ்பீடா மாறிட்டு இருக்கான், வேற வழியே கிடையாது, இதெல்லாம் இப்படி நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். நம்ம பீருக்கு எனக்கு தெரிஞ்சு இது இருக்கிற லெவலுக்கு கண்டிப்பா இந்த டீமன் மொனார்க் லெவலில் தான் இருக்கும். பட் நான் பழைய ஆள் கிடையாது, இப்போ நான் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டேன். என்னோட வெப்பனுமே பார்த்தோம்னா ரொம்ப பெட்டரா மாறி இருக்கு. கரெக்டா சொல்லணும்னா எனக்கு எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இதோட எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது பயங்கரமா பேந்துருச்சு. இதுக்கு வந்து இப்போதைக்கு டிஃபென்ஸே கிடையாது. நான் இப்போ இதை முடிக்க முடியும்னு சொல்லிட்டு 2 பேருமே மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. முடிஞ்சிச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, கிரிட்டிக்கல் ஹிட் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவான். ஒரு 6 அடி தான் விழுந்திருக்கும், திடீர்னு நின்றும். என்ன மேட்டர்னா கிரிட்டிக்கல் செயினா மாட்டுமான்னு சொல்லிட்டு அப்கிரேட் கேட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த ஒரு இதை யூஸ் பண்ணி இது வந்து பறந்து போயிட்டு இருக்குமா. ஏய் எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்கல் செயினை போட்டுடுவான் பாருங்க. பயங்கரமா இருக்கும். அதை கை தனியா கால் தனியான்னு பறந்துகிட்டு இருக்கும். உண்மையிலே வா, நீ எதுக்குமே உருப்படி கிடையாதா, நீ எந்த வழியும் என்னை பீட் பண்ண முடியாதா, என்னடா சொல்றீங்க, இல்ல ஒரு வழி இருக்கு சொல்லிட்டு ஒரு கத்து விடும் பாருங்க. இது விட ஸ்கிரீச்ல இந்த வால்கனோவை சுத்தி இருக்க எல்லா எறும்புமே இவனுக்கு பின்னாடி வந்து நிக்கும். இப்ப தெரியுதா நான் யாருன்னு தெரியுதா, வாடா இப்ப முடிஞ்சா வாடான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். போடாடே வாங்கடான்னு சொல்லிட்டு இவன் கத்துவான் பாருங்க. அவ்வளவுதான், நம்ம இகரிஸ் அயனு டேங்கு ஐயா இருக்குன்னு சொல்லிட்டு இவனோட படம் இந்த பக்கத்து ஒடியார, அவனோட படம் அங்கிட்டு ஒடியாரன்னு சொல்லிட்டு 2 பேருமே இந்த பக்கம் ஒடியார. அப்படியே இங்க ஒரு கட் பண்ணுவோம். ஸோ லவ் யூ so much.